மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எப்பொழுது யோக பலனை செய்வார். குரு என்னென்ன பலனை முதலில் கொடுக்கிறார் என்றால், ஆதிபத்திய ரீதியில 9ஆம் வீட்டின் பலனையும் 12ஆம் வீட்டின் பலனையும் செய்ய மேஷ லக்னத்திற்கு கடமை பண்ணுங்க. சக மனிதருக்கு நடக்கக்கூடிய பலன்லாம் ஜாதகருக்கு நடக்குமான்றத உறுதிப்படுத்துறது இந்த குரு பகவான் தான். வெளிநாடு தூரதேசங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள், அயன சயனங்கள், ஜாதகருடைய மனநிலையை குறிக்கிறது இந்த குரு பகவான் தான். அப்ப இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அந்தணன் தனித்திருப்பதை கூட கிரக இணையோடு இருப்பது நன்மை. மேஷ லக்னத்திற்கு குரு வலுத்த ஜாதகர்லாம் தான தர்ம சிந்தனை, நல்ல ஒரு பண்புகளை கொண்டவர். மேஷ லக்னக்காரருக்கு குரு யோகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்தான பலத்தை இழக்காம முதல்ல இருக்கணும். இப்ப குரு போய் மேஷ லக்னத்திற்கு நீசமாயிட்டாருன்னா வாழ்க்கையில படாத துன்பங்களை ஜாதகர் படுவார். பாக்கியங்களே கிடைக்காம வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படக்கூடிய நபரா இருப்பார். அதுபோல குருவே ஒரு அவயோகமாக 3-6 இருக்கிறாருனால சிரமத்தை கொடுக்கும். அப்ப இந்த குரு பகவான் தனித்து ஸ்தான பலத்தை இழக்காமல் இருப்பதும், உடன் இந்த குரு பகவானோடு சூரிய பகவானுடைய தொடர்பு, சந்திர பகவானுடைய தொடர்பு பெரும் யோகங்களையும் பெரும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கிறது. சூரியன் சந்திரன் இந்த 2 ஒளி கிரகங்களோட தொடர்பு, கூடுதலாக 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் என்றாலும் 12ஓட இருக்கும்போது வெளிநாட்டு வாழ்க்கை. அப்ப இந்த குரு தனித்திருப்பது, சூரிய சந்திர தொடர்பில் இருப்பது, இல்ல செவ்வாய் லக்னாதிபதி தொடர்பில் இருக்கிறது யோகம். கூடுதலாக இந்த குரு ஸ்தான பலத்தை இருந்தா மேஷ லக்னத்திற்கு பிரச்சனை. அப்ப சூரிய சந்திரன் செவ்வாய் ஸ்தான பலத்தோட குரு இருந்தாருன்னா மேஷ லக்னத்திற்கு யோகம் பண்றார். அதுபோல இந்த குரு பகவான் ஒருவேளை புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்துக்கிறார். இப்ப புதன் உச்சம் இங்க குரு இருக்கிறார், அல்லது புதன் ஆட்சி இங்கு குரு இருக்கிறார். புதனுக்கே நீசபங்கம் நிகழ்த்தி 12லே குரு அமர்ந்திருக்கிறார். இந்த புதன் நீசபங்கம் சுக்கிரன் புதனோட இருக்கு, குரு பரிவர்த்தனா அப்ப சிக்கல். அப்ப குரு புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, வலுவிழக்க கூடாது. இந்த 2 நடந்தா மேஷ லக்னக்காருக்கு பிரச்சனை. இது இல்லாம குரு தனித்து வலிக்கிறார், சூரிய சந்திர செவ்வாயோட குரு யோகமா இருக்கிறார்னு அர்த்தம்.